57வது வசனத்திலே பயன்படுத்துகிறான். அதே போன்று அல்லாஹு தாலா வாதின் என்ற சொல்லை, வாத் என்று சொன்னால் அதாவது ஒரு பள்ளத்தாக்கு, அந்த சொல்லை பயன்படுத்துகிறான். மக்காவை பொறுத்தவரைக்கும் ஒரு பள்ளத்தாக்கு. உங்களுக்கு தெரியும் 1950கள் நினைக்கிறேன் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அந்த நேரத்தில் கஅபாவை சுற்றி தவாப் செய்தவர்களுடைய இடுப்பளவு மூழ்கின்ற அளவுக்கெல்லாம் என்னது மக்காவை நோக்கி வெள்ளம் வந்தது. காரணம் மக்கா ஒரு பள்ளத்தாக்கு அமைப்பில் இருக்கிறது. அது இன்று உள்ள பில்டிங்ஸ்களால் அது தெரிவது கிடையாது. அது ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கின்ற இடம். அப்ப அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. உனது கண்ணியமான அந்த பள்ளி வாயிலுக்கு அருகிலே இந்த பள்ளத்தாக்கிலே எனது குடும்பத்தினரை நான் வசிக்க செய்து விட்டு செல்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அப்ப மக்காவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது வாயால் சொன்ன பெயர் வாதின், பள்ளத்தாக்கு என்ற பெயர். இது இப்ராஹிம் என்ற சூறாவிலே 37வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று கிராமம், கர்யா என்ற சொல் மக்காவுக்கு குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். வகஅய்யிம் மின் கர்யத்தின் ஹி அஷத்து குவத்தம் மின் கர்யத்திக அல்லதி அக்ரஜத்க. நபியே, உம்மை வெளியேற்றிய இந்த கிராமத்தை விட எத்தனையோ பலமான கிராமங்களை நாங்கள் அழித்திருக்கிறோம், எத்தனையோ பலமான கிராமங்களை நாங்கள் அழித்திருக்கிறோம். இது சூரா முஹம்மதிலே 13வது வசனத்திலே வருவது. அதே போன்று சகோதரர்களே, மஸ்ஜிதுல் ஹராம் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மக்காவுக்கு இப்படி ஒரு சொல்லையும் பயன்படுத்தி இருக்கிறான். அதாவது கண்ணியமிக்க பள்ளிவாயல், முழு மக்காவுக்கும் கண்ணியமிக்க பள்ளிவாயல் என்ற சொல்லையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா ஃபத்ஹிலே 27வது வசனத்திலே பயன்படுத்தி இருக்கிறான். இதை ஏன் நான் சொன்னேன் தெரியுமா? அவ்வளவு சொற்களை கொண்டு இந்த மக்கா அழைக்கப்படுகிறது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மக்கா என்ற ஸ்தலம் மிகவும் முக்கியமான இடம். தஜ்ஜாலால் புக முடியாத இடங்களில் மக்காவும் மதீனாவும் ஒரு இடம். அப்படி இருக்கின்ற பொழுது கட்டாயம் இதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்வதற்காகத்தான் இந்த சில வசனங்களை உங்களுக்கு முன்னால் நான் வைத்தேன். சகோதரர்களே, இந்த நகரம் புனிதமான ஒரு நகரம். புனிதத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்துக்கு போன பின்னால் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி சொல்லுகிறார்கள், இன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, ஹர்ரம மக்கத்த, மக்காவை ஹராமாக்கினார். அப்படின்னா என்ன? புனிதமாக்கினார். இன்னென்ன விஷயங்கள் அதில் செய்யக்கூடாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை புனிதமாக்கினார். வதஆ லி அஹ்லிஹா, மக்கா வாசிகளுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார். வ இன்னி ஹர்ரம்துல் மதீனத, நான் மதீனாவை ஹராமாக்குகிறேன், அதாவது புனிதமாக்குகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை புனிதமாக்கினார், நான் மதீனாவை புனிதமாக்குகிறேன். கமா ஹர்ரம இப்ராஹிமு மக்கத்த, இப்ராஹிம் எப்படி மக்காவை புனிதமாக்கினாரோ அதுபோன்று நான் மதீனாவை புனிதமாக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ இன்னி தஅவுது ஃபீ சாஇஹா வ முத்திஹா பிமிஸ்லை மா தஆ பிஹி இப்ராஹிம் லி அஹ்லி மக்கா. மக்கா வாசிகளுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை விட 2 மடங்கு அளவை நிறுவைகளில் மதீனாவில் பரக்கத்து வர வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நபி அவர்களால் மதீனா புனிதமாக்கப்பட்டது. நீங்கள் பார்ப்பீர்கள், கிங் ஃபஹதுக்கோ அதற்கு பின்னால் வந்த அப்துல்லாவுக்கோ சொல்வார்கள் ஹாதிமுல் ஹரமைன் என்று சொல்வார்கள். அஷ்ஷரீஃபைன், ஹரமைன் என்று சொன்னால் 2 ஹரம்க்குரிய வேலைக்காரர். 2 ஹரம் என்றால் என்ன? ஒன்று மக்கா, இரண்டாவது மதீனா. இப்போ மக்கா என்று சொல்வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் புனிதமாக்கப்பட்ட இடம், மதீனா என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் புனிதமாக்கப்பட்ட இடம். அது என்ன புனிதம் என்பது பின்னால் வரும். புனிதமாக்கப்பட்ட இடம். சகோதரர்களே, இந்த மக்காவை பொறுத்த வரைக்கும் எது எல்லை? புனிதமான எல்லை இருக்கிறதே, ஒரு எல்லை இருக்க வேண்டும். அந்த எல்லைக்குள்பட்ட பகுதி தான் புனிதமான நகரம். இப்ப நான் பின்னால் வரக்கூடிய என்ன சட்டங்கள் சொன்னாலும் அந்த எல்லை பகுதியில் அதை செய்யக்கூடாது, அல்லது அதை கட்டாயம் செய்ய வேண்டும், அல்லது அந்த ஊரில் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படும். அதற்கான எல்லைகள் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதன் சூழ உள்ள மலைகள், தரைப்பகுதி, நிலங்கள் என்று எல்லாவற்றையும் எடுத்தால் கிட்டத்தட்ட 945 அடையாளங்கள் இட்டிருக்கிறார்கள். மொத்தம் எத்தனை? 945 அடையாளங்கள். அத மைல்ஸ்டோன் அடிப்பார்களே, அது போன்று அந்த எல்லைகளை வகுத்திருக்கிறார்கள். உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகின்றவர்களுக்கு தெரியும், போகின்ற பொழுதே இது ஹரம் என்று சொல்லி என்ன செய்திருப்பார்கள்? வீதியில் போகின்ற பொழுது எல்லை ஒன்றை காட்டுவார்கள். அந்த எல்லை, அந்த எல்லைக்குள் இப்ப பின்னால் வரக்கூடிய எல்லா சட்டங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும். குறிப்பாக காபிர்கள் அந்த எல்லைக்கு போக முடியாது. காபிர்களை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லைக்கு போக முடியாது. அதனால தான் ஏஜென்சியில் என்ன செய்வார்கள்? முஸ்லீமாக்கி அனுப்புவார்கள். என்ன செய்வார்கள்? முஸ்லீமாக்கி என்றால் பொய் முஸ்லிமான பெயரை போட்டு முஸ்லிம் என்று ஒரு ஏமாற்று வேலை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அது போன்ற நிறைய புனிதங்கள் அந்த எல்லைகளுக்கு உண்டு. இப்படி 945 எல்லைகள்.
ஆனால் அதில் ஒரு எல்லையை எங்களுக்கு நன்றாக தெரியும். மக்காவுடைய கடைசி எல்லை, அதற்கு அங்கல மக்காவுடைய புனிதம் இல்லை. அப்படி ஒரு எல்லை எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த வரலாற்று ரீதியாக சொல்லப்படாதனால் நாங்கள் அதை பற்றி பேசுவதில்லை. தன்ஐம் என்ற இடம், ஆயிஷா பள்ளி என்று சொல்வார்கள். இந்த ஆயிஷா பள்ளி இருக்கிறதே, இந்த ஆயிஷா பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம் மக்காவுடைய ஒரு எல்லை, மக்காவுடைய ஒரு எல்லை. அதற்கு அடுத்தது என்னது? மக்கா இல்லை. அதுக்கு அந்த அளவுக்குள்ளதான் புனிதம். இந்த தன்ஐம் என்ற இடமும் ஒரு புனிதத்துக்குரிய எல்லைக்குரிய இடம். அதற்கு அடுத்த மக்காவுடைய புனிதங்கள் என்னது? இல்லை. நிறைய பேர் அதுக்கு பேர் என்ன செய்வாங்க? உம்ரா செய்வார்கள். அது பிழை. அது பின்னால் இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்தலாம். அதே போன்று இந்த மக்காவுடைய புனிதம், அதே போன்று ஹுதைபியா, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹுதைபியா. இந்த ஹுதைபியாவும் புனிதமான இடத்திலே உண்டு, புனிதமான இடத்துடைய எல்லையில் உண்டு. ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது, அந்த எல்லையும் மக்காவுடைய எல்லைகளில் உண்டு. இதற்குட்பட்ட பகுதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தால் புனிதப்படுத்தப்பட்ட பகுதி. வெறும் மக்கா மட்டுமல்ல, வெறும் கஅபத்துல்லா மட்டுமல்ல, இது ரெண்டும் அமைந்திருக்கக்கூடிய அந்த மக்கா என்ற நகரத்திலே இந்த அனைத்து எல்லை பகுதியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தால் புனிதமாக்கப்பட்ட இடங்கள். சகோதரர்களே, இதிலே இந்த மக்காவுடைய அந்த எல்லை பகுதியை நபி அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் புனிதமானது என்று சொல்லி காட்டுகிறார்கள். நீங்க நினைக்க வேண்டாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதான் அந்த புனிதத்தை அறிமுகப்படுத்தினார்கள் என்று. அது காபிர்களாலும் புனித பெயரப்பட்ட இடம். காபிர்களாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு அந்த இடம், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு போன அனைத்து புனிதங்களும் பேணப்பட்ட இடம். அந்த இடம் என்ன தெரியுமா? முதலாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அது சர்வசாதாரணமாக நடக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரா ஹஜ்ஜிலே சொல்லுகிறான், 25வது வசனம், வமை யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின் பிதுல்மின் நுதிகுஹு மின் அதாபின் அலீம். அந்த எல்லை பகுதியில் யார் ஒரு பாவத்தை உள்ளத்தால் அநியாயமாக திட்டமிடுகிறாரோ அவர்களுக்கு கடுமையான வேதனையை நாங்கள் கொடுப்போம். முதல் விஷயம், இந்த ஏரியாவில் நம்ம பாவத்தை திட்டமிட்டு நினைச்சிட்டு செய்யலன்னு அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அதை பாவம் என்று எழுத மாட்டான். நம்ம பாவம் மட்டும் செய்ய நினைக்கிறோம், திட்டமிடுகிறோம், ஐடியா பண்ணுகிறோம், ஆனால் அதை நம்ம செய்யல என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா பாவம் எழுத மாட்டான். அந்த எல்லை பகுதிக்குள் இருக்கின்ற நேரத்தில் ஒரு பாவத்தை திட்டமிட்டு, சிந்தனையில் வருவதல்ல, திட்டமிட்டு யோசித்து ஐடியா பண்ணினால் நீங்கள் செய்யாது விட்டாலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த எல்லை பகுதியில் அப்படி நடந்தால் கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் சர்வ சாதாரணமாக நீங்கள் காணலாம், சை செய்து விட்டு வருவார்கள், சிகரெட் அடித்துக்கொண்டு, சிகரெட்டை குடித்துக்கொண்டு சை செஞ்சுட்டு அப்படி வெளியே வரான். மக்காவுடைய எல்லையில மிஸ்பலா என்ற அந்த பகுதிகள் எல்லாம் என்னது சர்வசாதாரணமாக, பொதுவாக அரபிகள் சொல்வார்கள், யாராவது ஜித்தாவுக்கும் மக்காவுக்கும் போய்விட்டு சவுதிக்கு போன என்று சொன்னா அது பொய் என்று. ஏன்னா சவுதியும் ஜித்தாவையும் அரபிகள் மக்காவா கணக்கெடுக்கிறது, சவுதியா கணக்கெடுக்கிறதே இல்லை. அந்த ரெண்டிலேயும் பங்காளி, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தியா தான் கூட. அந்த சிகரெட்டுகளும் அது இதுவும் சர்வசாதாரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். காரணம், வெளிநாட்டு அஜ்னபிகள் அந்த இடத்திலே கூடுதலாக இருக்கிறார்கள். புனித ஸ்தலம் என்ற பெயரில், அதில் வியாபாரம் என்ற பெயரில் கூடுதலாக வருகிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார் என்றால், அது போன்ற இடத்தில் பாவத்தை திட்டமிட்டாலே கடுமையான தண்டனை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால் அப்படிப்பட்டவர்கள் தண்டனையை பயந்து கொள்ள வேண்டும். சில அறிஞர்கள், சில நல்ல தாபீன்கள் மக்காவில் வாழ்வதை விட்டே தூரமாகி விடுவார்கள். காரணம், அந்த மனிதன் என்றவன் பாவத்துக்கு ஐடியா பண்ணக்கூடிய மனநிலையில் இருக்கின்றவன். அப்படி நிறைய பேர் ஒதுங்கியே வாழ்ந்தார்கள். ஆனால் அதை பற்றி எந்த கணக்கும் இல்லாமல் வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். பெண்கள் பாதியில கொஞ்சம் சவுண்ட் கூடுதலா வருது. அடுத்ததாக சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் மக்கா வெற்றியின் நேரத்தில் ஒரு அறிவிப்பு சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இன்ன ஹாதல் பலத், இந்த நகரம் இருக்கிறதே மக்கா,